சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பல சேனல் நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சிய நம்பலாமா? இந்த பிட்காயின்னு சொல்றாங்களே, இதுலலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இது வந்து நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்குமா? லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? நல்லா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய அருமையான பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து ஒரு மிராக்கிள் மேஜிக் தான். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால இதில வருமானம் சம்பாதிக்க முடியும். ஆனா, நம்மளோட நேரம் நல்லா இல்ல அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு காயின்ல பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பிட்காயின் மேல இன்வெஸ்ட்மென்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த காயின் வேர்ல்டுலயே நம்பர் 1 காயினா இருந்தாலும் கூட, அந்த காயினோட இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு இப்போ ரூ. 1,00,000 குடுத்து பிட்காயின்ல ஒரு சில பாயிண்ட்ட நீங்க வாங்க முடியும். அந்த பாயிண்ட்ட நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 நீங்க குடுத்து வாங்கும்போது, உங்களுக்கு பை வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னா, வெறும் 90,000 தான் இருக்கும். அப்ப நீங்க வாங்குன அந்த பாயிண்டோட விலை வெறும் 90,000க்கு தான் நீங்க மறுபடியும் ரீசேல் பண்ண முடியும். இதுல மீதி 10,000 எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில கமிஷனோ, இல்ல லாஸேஜ்ல எதுலயாவது ஒரு பக்கம் போயிருக்கும். நீங்க வாங்கும்போதே ஆல்ரெடி 10,000 லாஸ்ல தான் வாங்கியிருப்பீங்க. இதே நீங்க அந்த காயின் வாங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, இதே வந்து நீங்க விக்கணும்னு முடிவு பண்ணும்போது, சேல் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் அதுல 10,000 லாஸ் ஆகி ரூ. 80,000 தான் உங்க கைக்கு வரும். நீங்க பிட்காயின் அப்படிங்கிறது நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே டபுளா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நெனப்ப தயவு செஞ்சு மாத்திக்கங்க. பிட்காயின்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு காயின். எல்லா மார்க்கெட்டோட மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின்ல தான் இருக்கு. அப்ப அந்த பிட்காயின் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இன் அவுட்ங்கிறது நெறைய இருக்கு. இது கோடிக்கணக்கில பண்றவங்களுக்கு, லட்சக்கணக்கில பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. லாபத்துல நஷ்டமாகறதுல தப்பு இல்ல. ஆனா இன்வெஸ்ட்மென்ட்ல நஷ்டம் ஆகுறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ரூ. 1,00,000 வச்சு நான் எப்படி சொன்னேன். அதே அந்த பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா, 10,00,000 தான் அந்த பிட்காயினோட விலை அப்படின்னா, நீங்க ரூ. 1,00,000 குடுத்து வாங்கும்போது தப்பு இல்ல. உங்களுக்கு ரூ. 10,000 லாஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு ரூ. 90,000 அது இருக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிட்காயின் ஒரு காயின் 10,00,000லிருந்து 15,00,000 மாறிச்சு அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க. ரூ. 10,000 லாஸ்ல போய் 90,000 தான் இருக்கு அப்படின்னாலும், நீங்க அதுக்கப்புறம் 15,00,000 ஆயிடுச்சே, இத நான் சேல் பண்ணிட்டு எனக்கு வந்த வரைக்கும் லாபம் போதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது லாபத்துல தான் நஷ்டங்கிற கணக்கு வரும். ஆல்ரெடி உங்களுக்கு 10,000 லாஸ் ஆயிருந்தாலும் கூட, அது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.20, 1.30 அப்படிங்கிற ரேஞ்சில நீங்க வந்து அத வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களோட கணக்கு என்ன ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் அதுல ஒரு 20,000, 30,000 நமக்கு லாபம் கிடைச்சது. அந்த கணக்க தான் நீங்க வைக்க முடியும். அதே ரூ. 10,00,000 ஒரு காயின் இருக்கு அப்படின்னா, அதுல போயிட்டு நீங்க ரூ. 1,00,000 போடும்போது 90,000 தான் அதுல உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா, இப்ப 10,10,000 அப்படிங்கிற மாரி மாறினாலும் சரி, இல்ல உங்களுக்கு 11,00,000 மாறினாலும் சரி, நீங்க அத வித்ட்ரா பண்ணும்போது, உங்களுக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 அப்படிங்கிற கணக்குக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னே வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுல எந்த விதமான லாபமுமே கிடையாது. சொல்லப்போனா ரூ. 10,000 லாஸ்ல நீங்க வாங்குன காயினு வித்ட்ரா பண்ணும்போது, லாஸ்ல இருந்து தப்பிச்சு அந்த முழு பணத்தையும் எடுத்தா போதுன்னு எடுத்துக்கிறது தான் நல்லது. இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான, டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த மாரி காயின நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்றத நிறுத்திட்டு, நீங்க என்ன பண்ணணும், இந்த மாரி டாப் லெவல் காயின நீங்க ஃபோக்கஸ் பண்றத நிறுத்திட்டு, லோ லெவல் காயின நெறைய நீங்க பை பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10 நீங்க போட்டாலே 10,000 காயின் வாங்குற மாரியெல்லாம் நெறைய காயின்ஸ் இருக்கு. ஒரு ரூ. 100 போட்டாலே லட்சக்கணக்கில காயின் வாங்குற மாரியெல்லாம் நெறைய காயின்ல இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 0 மாறுனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தான் அது. இந்த மாரி காயின்கள பத்தி தான் நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த வீடியோக்கள் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடியா கிடைக்கும். எந்த மாரி காயின்லலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமான்னு கேட்டாங்க. அந்த மாரி நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து அனுபவ ரீதியா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். நான் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, பிட்காயின்ல வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே லோ லெவல் காயின் தான்.
அந்த மாதிரி லோ லெவல் காயின் எதெல்லாம் பெஸ்ட்டு காயினோ அதை பற்றி தான் நம்மளோட சேனலில் பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கே ஐடியா வரும். இதே மாதிரி பிட்காயின் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது காயினை பற்றி சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.